ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த விஜய் வாங்கிக்கோ. என்ன சார் இது? பாப்பா ஸ்கூல்ல சேர்க்கணும்ல, அதான் பக்கத்துல இருக்க ஸ்கூல்ல போய் அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த ஸ்கூல்ல ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. உன் கஷ்டத்துக்கு தோதுவான ஸ்கூலு. நாளைக்கே நம்ம 2 பேரும் போய் பாப்பா ஸ்கூல்ல சேர்த்துட்டு வந்துருவோம். ஓகேவா? உங்களுக்கு எதுக்கு சார் வேணும் சிரமம்? நானே பாத்துக்கிறேன். ஆட, இதுல என்னமா சிரமம் இருக்கு? உனக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா? பாப்பாக்கு அம்மாவா நீ வா, கார்டியனா நான் வரேன். குழந்தையோட படிப்பு தானே முக்கியம். பாப்பா இந்தா உனக்காக சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன், வாங்கிக்க. எனக்கு வேண்டாம். அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா, வாங்கிக்கோ, நல்லா இருக்கும். தப்பா எடுத்துக்காதீங்க, அவ யார்கிட்டயும் எதுவும் வாங்க மாட்டா. அப்படிலாம் சொல்லாத தங்கம். அங்கிள் எது கொடுத்தாலும் நீ வாங்கிக்கணும். நான் வேணா அங்க வைக்கிறேன், உனக்கு எப்ப தோணுதோ அப்ப எடுத்து சாப்பிட்டுக்க. சரி விஜய், அப்ப நான் கிளம்புறேன். நாளைக்கு பாப்பா ஸ்கூல்ல சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீ வேலையில வந்து ஜாயின் பண்ணிக்க. ஓகே சார். பாய்டா செல்லம். இந்தா வரேன். விஜய், நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? சொல்லு பிரியா. இந்த ஆளுகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. இவன் பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கும். நான் இவனை பத்தி அரசல் புரசலா விசாரிச்சு கேள்விப்பட்டேன். அதுக்காக தான் நானும் சொல்றேன். சரி பிரியா, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் நிலாவ சென்னையிலேயே ஒரு நம்பர் 1 ஸ்கூல்ல சேர்க்கணும்னு தான் ஆசையா இருக்கு. இங்க எது ரொம்ப நல்ல ஸ்கூல்? ஒரு சிபிஎஸ்இ சிலபஸ் ஸ்கூல் இருக்கு. எஜுகேஷனல் லெவல் குவாலிட்டி சூப்பரா இருக்கும். பெரிய பெரிய ஆட்களோட பசங்க அங்கதான் படிக்கிறாங்க. ஓகே. எதுக்கு உங்களை ஸ்கூலுக்கு வர வச்சு தெரியுமா? எதுக்குடா? நேத்து தெய்வான பாட்டி வந்து பிரின்சிபலோட சேர்ந்துக்கிட்டு எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க பிளான் பண்ணாங்க தெரியுமா? என்னடா பண்ணாங்க? இவனை விடாதீங்க, பிஸியாவே வைங்க. 8 ஹவர்ஸும் எழுதுறது படிக்கிறதுன்னு இவனை ஹெக்டிக்காவே வைங்க. அப்பதான் இவனோட சேட்டை எல்லாம் கம்மியாகும். இப்படியாடா பாட்டி அந்த பிரின்சிபலும் பேசிக்கிட்டாங்க? ஆமாப்பா, இப்ப கூட பாட்டி என்ன ஸ்கூலுக்கு விட வந்தா அந்த பிரின்சிபல் கூட சேர்ந்துக்கிட்டு இன்னும் அதிகமான பனிஷ்மெண்ட் கொடுக்கறத பத்தி பேசிப்பாங்கன்னா உன்னை கூட்டிட்டு வந்தேன். நீ வாப்பா, வந்து பிரின்சிபல் கிட்ட ஃபோர்ஸா பேசுப்பா. சீக்கிரம் வாங்கப்பா, வாங்க. கவினை பத்தி நினைச்சாலே எனக்கு தலை அதுவா கழண்டு விழுந்துரும் போல இருக்கு சார். ஸ்கூலுக்கு ஒழுங்காவே வரமாட்டேங்கிறான். இங்க பாருங்க, இந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ட பாருங்க. எல்லாத்துலயுமே 0 வாங்கி வச்சிருக்கான். இப்படி இருந்தா எப்படி சார்? என்ன விட கேவலமா மார்க் எடுத்திருக்கியடா. இவனை திட்டவும் மனசு வரமாட்டேங்குது. பாருங்க, அவன் முகத்தை பார்த்தா திட்டவே கூடாதுங்கிற அளவுக்கு முகத்தை வச்சிருக்கான். அப்பா கம் ஆன், ஃபோர்ஸா பேசுங்கப்பா. ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுங்க சார்.
இல்லனா உங்க பையனோட ஃபியூச்சருக்கு தான் பிரச்சனை. என் பையனோட ஃபியூச்சர்க்குலாம் எதுவும் ஆகாது மேடம். நான் பார்த்துப்பேன். நல்லா பாத்துக்கிறீங்க சார். ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வர வேண்டிய பையனை மாலுக்கு கூட்டிட்டு போயிருக்கீங்க. எப்படி சார் அவன் நல்லா படிப்பான்? உங்க அம்மா என்னடான்னா அவங்க பேரை நல்லா படிக்கணும்னு சொல்லி ஸ்கூல் ஃபீஸ் டொனேஷன் கொட்டி கொட்டி குடுக்கறாங்க. எங்களுக்கே ரொம்ப கில்ட்டா இருக்கு சார். அவ்வளவு பணத்தை வாங்கிட்டு இந்த பையன் இப்படி இருக்கானேன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். மேடம் Yes. ஃபைல் ரெடி மேடம். அங்க வச்சுட்டு போங்க. ஓகே மேடம். அது மட்டும் இல்ல, இப்படிதான் போன வாரம் கூட எவ்வளவு பெரிய காரு, அழகா இருக்குல்ல? சரி வா. வாவ்! அம்மா, என்னம்மா ஸ்கூல் இவ்வளவு பெருசா இருக்கு? அம்மா, இந்த ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருமா, எனக்கு பிடிச்சிருக்குமா. அதுக்கு தான் வந்திருக்கோம். வா. யாரை பார்க்கணும் மேடம்? என் பொண்ணு இந்த ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காக okay, வந்திருக்கேன். madam. பிரின்சிபலை பார்க்கணும். உள்ள பிரின்சிபால் மேடம் முக்கியமான மீட்டிங்ல இருக்காங்க மேடம். உள்ள கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. முடிஞ்சோடனே கூப்பிடுறேன். okay. சரிங்க மேடம். வா. முடியல சார். பாவம், தொண்டை தண்ணி வத்தி போச்சு. பாருங்க, இவனை பத்தி சொல்ல போனா எனக்கே டயர்ட் ஆகுது. நீங்களே சொல்லுங்க. இது லாஸ்ட் எக்ஸ்கியூஸா வச்சுக்கோங்க மேடம். இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் மேடம். மேடம், என்ன? ஒரு நிமிஷம் மேடம். ஹாப்பி பர்த்டே மேடம். எனக்கு பர்த்டேன்னு உனக்கு எப்படி தெரியும்? பிடிச்சவங்களோட பர்த்டே மறக்காது மேடம். கவுத்துட்டா. அதே மாதிரி இன்னைக்கு நீங்க கட்டியிருக்க எல்லோ சாரி சூப்பரா இருக்கு மேடம். அட பாவி. பழைய படத்துல வர அம்பிகா மாதிரியே இருக்கீங்க, புது படத்துல வர த்ரிஷா மாதிரியும் இருக்கீங்க.